கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் நாம் கர்த்தரை தேட வேண்டியது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் நம்மை நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆக இந்த தேவனிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளுக்கான நாம் கிருபையை நாம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டுமாம். காலையிலே உமது கிருபையை நான் கேட்க செய்யும், உம்மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் 143:8 சொல்லுகிறார். என் தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பாருங்கள், வேதாகமத்தில் புலம்பல் 3:22-23 வசனங்களை வாசிக்கிற பொழுது அவருடைய இரக்கங்கள் காலைகள் தோறும் புதியவைகளாயிருக்கின்றன. அல்லேலூயா! உம்முடைய உண்மைத்தன்மை மகத்துவமானது. ஒவ்வொரு புதிய நாளும் தேவன் புதிய கிருபையை, புதிய இரக்கத்தை, புதிய வாய்ப்புகளை அவர் நமக்கு உண்டு பண்ணுகிறாராம். அல்லேலூயா! ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்திலேயே பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை நம்மை நிரப்புகிறது. அதிகாலையில் உமது கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று சங்கீதக்காரன் 90:14 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். காலையில் உமது கிருபையை என்னை கேட்க செய்யும். ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனுடைய அன்பும் கிருபையும் புதிதாகவே அது வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிய மன்னாவை கொடுத்தாராம். இது இன்று நமக்கு தேவன் தினமும் புதிய ஆசீர்வாதத்தை தருவதையே அது சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நாம் தேவனிடத்தில் நின்று, ஆண்டவரே, இந்த நாளுக்கான கிருபையை எனக்கு தாரும், இந்த நாளுக்கான அந்த ஆசீர்வாதத்தின் கிருபை எனக்கு தாரும், இந்த நாளில் எனக்கு புதிய மன்னாவை எனக்கு தாரும், புதிய வழிகளை எனக்கு திறந்து தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாகவே புதிய கிருபையினால் என் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். பிரியமானவர்களே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை நீர் கேட்பீர் என்று இந்த பக்தன் சொல்லுகிறார். சங்கீதம் 5:3 வாசிக்கிறோம், கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை நீர் கேட்பீர். காலையில் தேவன் தம்மை தேடுகிறவர்களை, அவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழும்பி புதிய கிருபையை கேளுங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவருடைய கிருபை உங்களை தொடட்டும். ஒவ்வொரு நாள் காலையும் ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புது கிருபை, ஒரு புதிய இரக்கம், ஒரு புது பலன், ஒரு புது வாய்ப்பு, ஒரு புது நம்பிக்கையை தருகிறார் நம் தேவன். நேற்றைய தின ஆசீர்வாதம் அது நேற்றுக்கானது, இன்றைய ஆசீர்வாதம் இன்றைக்கானது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் என் தேவன் புதிய கிருபையால் தாங்குவாராம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் காலையிலே என் தேவன் புதிய கிருபையினால் உங்களை நிரப்புவாராக. ஒரு புதிய கிருபையினால் என் ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. பிரியமானவர்களே, இன்று நான் விழித்திருப்பது தேவனுடைய கிருபையினால். இன்று எனக்காக புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை, புதிய பலன், புதிய கதவுகள் எனக்காக திறக்கப்பட்டிருக்கின்றன என்று விசுவாச அறிக்கை பண்ணி இந்த காலை வேளையிலும் அந்த தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய இரக்கங்கள் காலைகள் தோறும் அவைகள் புதியவைகளாயிருக்கின்றவராம். இந்த புதிய நாளுக்கான அல்லேலூயா வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் அழிந்து போகாதிருக்கிறோம். அவருடைய இரக்கங்கள் முடிவுறாதவைகள், அவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கின்றனவாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே நீங்கள் புதிய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சாயங்காலத்தில் அழுகை தொங்கும், விடியற் காலத்திலோ களிப்புண்டாகுமா. சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, இரவில் அழுகை தங்கும், காலையிலே கம்பீர சத்தம் உண்டாகும். பிரியமானவர்களே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, காலையில் உமது கிருபையை நான் கேட்க செய்யும் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி அவருடைய கிருபையை கேளுங்கள். பிரியமானவர்களே, அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற உங்கள் மேல் என் தேவன் தம்முடைய கிருபை இந்த நாளில் அவர் ஊற்றுவாராக. இந்த நாள் புதிய பலத்தால் உங்களை நிரப்புவாராக. புதிய சிட்டைகளை அவர் உங்களுக்கு கொடுப்பாராக, புதிய மன்னாவை கொடுப்பாராக. அல்லேலூயா! இந்த நாளை எதிர்கொள்ளத்தக்கதான பலன், இந்த நாளிலே சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருவார்கள் என்று சொன்னால் அதை எதிர்கொண்டு ஜெயிக்கத்தக்கதான பலத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே தருவாராக. இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி தருவாராக. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இந்த ஜெபத்தை கேட்க
கேட்கிற பொழுது பிரியமானவர்களே, என் தேவன் புதிய கிருபையை உங்கள் மேல் அவர் ஊற்றச் செய்வாராக. என் தேவனுடைய கரம் உங்களை தொடட்டும். புது அபிஷேகத்தால் என் தேவன் அவர் உங்களை நிரப்பட்டும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கிருபை உங்களை தாங்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சகலவற்றையும் நான் புதிதாக்குகிற கர்த்தர். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறானாம். என் தேவனாகிய கர்த்தர் புது இருதயத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவர் மேலும் என் தேவன் புதிய கிருபை அவர் ஊற்றட்டும். இந்த அதிகாலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, என் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் மேல் அது இறங்கட்டும். புதிய கிருபையால் என் தேவன் உங்களை அவர் தாங்குவாராக. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷத்தை உங்களுக்காக அவர் திறப்பாராக. நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னை தொடரும் என்று பக்தன் சொல்லுகிறானே, அவர் நிச்சயமாகவே உங்கள் நடுவில் இருக்கிற தேவன். அவர் வல்லமையுள்ளவர். அவர் உங்களை ரட்சிக்கிறவர். உங்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கையை கொடுக்கிற என் ஆண்டவர் ஒருவரே. அவரால் மாத்திரமே சகலவற்றை மாற்ற முடியும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளுக்கான கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், இந்த நாள் இது தேவன் எனக்காக உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நான் ஒரு புதிய பலத்தை பெற்றுக் கொள்ளுவேன். புது ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்ளுவேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்குள்ள புது ஆசீர்வாதம், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலும் ஆசீர்வாதம், என் கனவில் மேல புதிய கிருபை, என் மனைவி மேல ஒரு புதிய கிருபை. இந்த காலை வேளையில் என் தேவன் அதை ஊற்றுவார் என்பதை நான் நம்பி, ஆண்டவரே உம்மையே நோக்கி நான் பார்க்கிறேன். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் அல்லேலூயா யாவருடைய முகங்களும் பிரகாசிக்கும். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை இந்த காலை வேளையில் புதிய கிருபைக்காக நோக்கி பார்க்கிறேன். அப்பா, சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே புதிய கிருபை எனக்கு கிடைக்கட்டும். அல்லேலூயா. இது எனக்காக என் தேவன் உண்டு பண்ணின நாள். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கண்டது விசேஷித்த விதமாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விசேஷித்தவை என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தருகிறவர், புதிய பலத்தை தருகிறவராம். அந்தந்த நாளைக்குள்ள ஆகாரத்தை நாம் எப்படி நமக்கு நம்ம ரெடி பண்ணி நம்ம சாப்பிடுகிறோமோ அது போலவே என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தருவர் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் தேவனை நாம் தேடுகிற பொழுது, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறதாம். இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து இந்த புதிய கிருபைக்காக, புதிய நாளுக்காக காத்திருந்து அவரையே நோக்கி பார்க்கிற உங்கள் மேல் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும். அல்லேலூயா. என் தேவனுடைய இரக்கங்கள் காலைகள் தோறும் வெளிப்படுகிறதா, அவைகள் புதியவைகளாய் இருக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகவே நல்ல நாள் கெட்ட நாள் என்று இல்லை, அமாவாசை பௌர்ணமி என்றெல்லாம் இல்லை. பிரியமானவர்களே, தேவன் படைத்த நாள் எல்லாம் நல்ல நாட்களே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனிடத்தில் அந்த கிருபையை கேட்க நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தாருமாண்டவர் என்று சொல்லி நீங்கள் மறந்து போவீர்கள் என்று சொன்னால், அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது தவிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை கேட்டு பாருங்கள். அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபையை எனக்கு தாரும். அல்லேலூயா. நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். என் குடும்பத்தை நித்தமும் வழி நடத்துவீர் அப்பா, நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்கான பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் வழிகளையும் என் தேவனீர் உண்டு பண்ணுவீராக என்று இந்த காலை வேளையில நீங்கள் ஜெபித்து பாருங்கள். புதிய கிருபை நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஊற்றுவது நிச்சயம். அல்லேலூயா. தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அவரே எனக்கு துணையானவராம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் சரி, அது நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் சரி, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கத்தினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. சொல்லி பாருங்கள். அல்லேலூயா. எனக்கென்று என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. காரணம், அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படி ராஜா, இந்த காலை வேளையிலே நாங்கள் தேடுகிறோம் அப்பா. புதிய கிருபையை நீர் ஊற்றுவீராக. இந்த நாளுக்கான கிருபையை நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம் அப்பா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்தந்த நாளுக்கான மன்னாவை நீர் கொடுத்தவர்களை ஆசீர்வதித்ததோ, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்முடைய பிள்ளைகளும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி எப்படி நீர் விரும்புகிறீரோ, அதுபோல இயேசப்பா இந்த ஜெபத்தை கேட்கிற அதிகாலையிலே உம்மை தேடும்படியாக உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே என் தேவன் நீர் அப்பா தம்முடைய கிருபை நீர் ஊற்றுவீராக. ஒவ்வொருவரையும் பெயராய் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. அல்லேலூயா. சிறியோர் முதல் கொண்டு
பெரியோர் வரைக்கும் என் தேவனுடைய கரம் இந்த காலை வேளையிலே தொடட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலத்தை என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நீர் கொடுப்பீராக. புதிய கிருபையினால என் தேவநீர் தாங்கணும் அப்பா. அல்லேலூயா. இந்த நாளுக்கான கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. என் தேவன் கொடுக்க நினைப்பதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. என் தேவன் தடுக்க நினைப்பதை ஒருவனாலும் கொடுக்கவும் முடியாது. அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு நீர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆக இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்தந்த நாளுக்கான தயவு, கிருபை, இரக்கம், அல்லேலூயா, மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து காத்து நின்று உமையே நோக்கி பார்க்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் அதை பொழிய பண்ணுவீர் அப்பா. ஒவ்வொரு நாளையும் நீர் விசேஷித்த நாளாக நீர் மாற்றுவீர் சுவாமி. ஒவ்வொரு நாளையும் சமாதானத்துக்கு ஏதுவான நாட்களாக நீர் மாற்றுவீர். ஐயோ, இந்த நாள் ஏன் பிறக்கிறது எனக்கென்று, என் வாழ்க்கையில் இந்த நாள் வராதிருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லக்கூடிய அநேகர் உண்டு. இந்த நாளிலே என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியை கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, இந்த நாள் இது புதிய கிருபையை ஊற்றும் நாள், உன் வாழ்க்கையை மாற்றும் நாள், இது விசேஷித்த நாளாக இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஜெபத்தை கேட்கிற உன் வாழ்க்கையில் என் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார், இருளை வெளிச்சமாக மாற்றுவார், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. அவர் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் தான் இருப்பதை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த புதிய நாளுக்கான கிருபையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஊற்றுவாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவஜனமே, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக செழிக்கும், உயரும், அது மேன்மையடையும். புதிய வழிகளை என் ஆண்டவர் உண்டு பண்ணி தருவாராக. தைரியமாய் கிருபாசனத்தண்டில் இருந்து அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு அல்லேலூயா நாம் புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அது அனுதினமும் அதிகாலையில் எழுந்து கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே நீங்கள் முதலாவது தேவனிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே புதிய கிருபையை எனக்கு தாரும் அப்பா. இந்த நாளுக்கான கிருபை என் மேல் பொழிந்தருளும் சுவாமி. அல்லேலூயா. உம்முடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சுகிறேன். உம்முடைய சமூகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய இயேசு, நம் கர்த்தராகிய இயேசு அதிகாலையில் எழுந்து இருட்டோட போய் அவர் தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். ஒவ்வொரு நாளுக்கான கிருபையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையையும் அவர் பெற்றுக்கொண்டவராய் இந்த பூமியில் அவர் இறங்கி அவர் அற்புத அடையாளங்களை செய்தார். தேவ சமூகத்தில் அதிகாலையில் தேவனை தேடி அவரிடத்தில் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவராய் அல்லேலூயா பட்டணத்துக்குள் வந்து அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாராம். அந்த கிருபையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அல்லேலூயா தேடுகிற நாம், கிறிஸ்து இயேசுவை நேசிக்கிற நாம் அவர் நடந்து கொண்டது போல அவர் நமக்கு முன் உதாரணமாக தம்முடைய அடிச்சுவடுகளை விட்டு சென்று இருக்கிறாராம். அவரை நாம் பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாகவே இந்த பூமியில் நாம் அற்புதங்களை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண முடியும். இயேசுவே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, புதிய கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக ராஜா. இந்த ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அதிசயங்களை காணட்டும் சுவாமி. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய கிருபை, இந்த நாளுக்கான அந்த கிருபையை ஆண்டவர் நீர் ஊற்றி உங்களுடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தணுங்கப்பா. காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுக்கிறவர் அப்பா. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை கரைச்சினால் தாங்குகிறவர் சுவாமி. உங்களுடைய கரம் பற்றி பிடிக்கட்டும் அப்பா. எல்லா சத்துருக்கோளிடத்திலிருந்தும் எல்லா பொல்லாப்பிலிருந்தும் என் ஆண்டவர் நீர் விலக்கி பாதுகாக்கிறப்பா. அல்லேலூயா. உங்களுடைய கரத்தின் வல்லமைகள் வெளிப்படட்டும் சுவாமி. புதிய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும். இந்த நாளுக்கான கிருபை, இந்த நாளுக்கான கிருபையை என் ஆண்டவராக இயேசு நீர் ஊற்றுவீராக சுவாமி. அல்லேலூயா. இந்த புதிய நாளுக்கான கிருபையை ஆண்டவனின் கொடுக்கணும். புதிய இரக்கத்தை நிலைமையில காட்டணும் அப்பா. புதிய வாய்ப்புகளை நீர் உண்டு பண்ணி தருகிறார். புதிய வழிகளை நீர் திறந்து தரணும் அப்பா. அடைபட்ட வாசல்கள் இந்த நாளிலே புதிதாக திறக்கும். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுடைய கரம் இந்த நாளில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து புதிய கிருபையினால் நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.